பெண்ணாசை பிடித்த பித்தமண்ணே பெண்ணுன்னா போதும் இந்த மனுஷனே பேயும் பிடிச்சு நின்று ஆடும். பட்ட போடுவார் அதே புளியில மாட்டி குடிச்சிட்டு என்ன செய்வாரு எனக்கே தெரியாதுங்க. அப்புறம் கொட்டை போடுவாரு. காலையில தண்ணி நீராடுவாரு, மாலையில நீராடிப்பாரு. அவன் காலையில தலையோடியும் நீரோட்ட மகளிர கட்டிக்காத மனுஷனா இருப்பாரு நினைங்க. ஆமா, காலையில தலையில தண்ணி ஊற்றுவாரு, சாயந்தரம் மட்டும் வாயில தண்ணி ஊற்றுவாரு. அதனால அண்ணன் அண்ணனை போட்டுக்கிட்டு மேல கோட்டை வாசலை விட்டு உச்சினி மகாளினுடைய அழகை பார்ப்பதற்காக வேண்டி அப்படியே வடக்கு கோட்டைக்கு வந்தா வந்து பார்த்தா தங்கச்சி 8 பேர் இடிச்ச பச்சரிசி மாவு எலுமிச்சம் கனியா இருக்கா. ஓடி சூரிய ஒளி பிரகாசத்தை கண்ட கோமாதா பார்வதி என்ன சொல்லுகிறார்களானா அண்ணா கிட்ட சக்கேளாதே முளைத்தீருக்கா வாதிக்கிட்ட சக்கேளாதே வந்து மம பிறந்தீருக்கா வைரம முளைக்கீழே கலையா வந்து முளைச்சால ஏதாலியே பங்கு போட 8 சக்கராத்தி பிறந்திருக்கா மாங்கிலியத்தை பங்கு போட மாங்கிலியத்தை பங்கு போட மங்கைமார்கள் பிறந்திருக்கா. கிள்ளி வந்து முளைத்திருக்கா வாதிக்கு சக்கராத்தி வாதிக்கு சக்கராத்தி வந்துதானே பிறந்திருக்கா. போது சக்கலாத்தி எனக்கு கலையா முளைச்சிருக்காளே உச்சனி மாகாளி வளர்ந்து வாலிப வயசா இருந்தான்னு சொன்னா அவன் அழக பார்த்து அவங்க அத்தா விடுவாரா? மாட்டாரு. என் தாலிய பங்கு போட 8 சக்கலாத்தி பிறந்திருக்கா, 8 பேர் பிறந்திருக்கா. என் மாங்கல்யத்தை பங்கு போட மங்கைகள் உதித்திருக்கா. அதனால இவனை வளர விடக்கூடாதுன்னு இவனை இளமையிலே கொன்றுண்ணா அப்படின்னு சொன்னான். என் தங்கையை பார்வதி அம்மா குழந்தைகளை கொன்றா கொடிய பாவம், மதளைகளை கொன்றேனான அந்த மனப்பாவம் நாம் வள சும்மா விடாது. அதனால பாருங்க அந்த அருமை மக்களை கொன்னா கொடிய பாவம் ஒன்று அவளிடத்திலே ஆட்டும் என்று சம்மதித்து என் முருமால் கோவாலே அட்டேகாளி 8 பேர அதிபெரிய அம்மா உச்சி மகாளி உச்சினி மகாளியே தூக்கி கொண்டு கைலாச நாடு விட்டு அருணை சங்கேலி மலை கடந்து பட்டேனமா
அழகிலே மலையாளிலே சந்தேகமா ஆட்டுக்குள்ள சந்தேகமா மாமுனியோ தாமதுதாங்கே இருந்து வர தாமதுதான் இருக்கும் வேலை அட்டே காளியர்கள் 8 பேர் கோபாலே உண்டு வந்து தங்கச்சிகளே இறக்குவார தாமோதரே குவாரே சாமி தங்கை மாறி இறக்கி வைத்தே தாமோதரன் கோபாலே மரணமாக இருப்பாரோ அப்படி இருக்கும் போதே தந்தனா மாமா முடங்கி அது முடிந்து போச்சு அவமாதுதான் முடிந்த போதே கண்மொழித்து பார்த்துட்டாரே கண்டாரே கண்ணனத்தான் ஆடிகள பார்த்த போது ஆறுமையா கோவாளா வார்த்தை ஒன்று சொல்லுக்கு ஆசரமோ சுதா வந்ததென்ன வந்ததும் போதாதென்று 8 பேர் யாரு சாமி 8 பேரும் என்னிடத்தில் சொல்ல வேணும் சாமி என்னிடத்தில் வாருமையா கோபாலா இவ 8 பேரு யாரையான்னு கேட்டார் காலம் பதில் சொல்லும் அம்மா கட்டுறதெல்லாம் வித்தையாகும் தேவர் மூவர்கள் அறியாமல் சிவனுக்கு தெரியாமல் அமரதேவர் அறியாமல் ஆதி பராசக்திக்கு தெரியாமல் தெய்வத்திரு ரகசியமா இந்த தேவி சக்திமார்களை வளர்க்க வேண்டும் என்று என் பெருமாள் கோபாலன் கட்டளையிட்டார். கண்ணபெருமாளுடைய கட்டளைப்படி அட்டகோலி 8 பேர்களையும் என் பெருமாள் சொன்ன வண்ணம் போலே சந்தன மகாமணிவ எப்படி வளர்த்து வருகிறாரா அவளுக்கு 1 வயதா 2 வயதா 1 வயதா 2 வயதா உச்சினி மகாரியா எழுந்து விளையாடுவானா 3வது வயதிலே வளர்ந்து வாரா 4 நல்ல வயதாச்சு நடந்து ஓடும் பிராயமான 5 நல்ல வயது அட்டகாரியே 8 வளரும் குழந்தையா 6வது வயதிலே அன்புடனே வளர்ந்து வார உத்மதாரி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விவரம் நம்ம பிள்ளைகிட்டே பேச முடியலையே 2 வயசு பிள்ளை 3 வயசு பிள்ளை என்ன பேசுது மம்மி டாடிக்கு இங்கிலீஷ் பேசி மம்மி டேடிங்க எஸ்ல வந்து முடிச்சிருக்கு
எஸ். நோ அதனால பிடிக்கலன்னா நோ. நோ ஆமா டென்ஷனா இருக்கே ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படினாலே என்னமோ பேசுது. அவன் நிறைய இங்கிலீஷ்ல போல பிள்ளைகளாம் பேச நினைக்க பத்தியா நம்ம பேசியா ஆமா அவட்ட பேச பாரு இங்கிலீஷ்ல அதான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கறாளே. படிக்கிறாள்ல அதனால அவகிட்ட நம்ம பேச முடியாது. இந்த உச்சினி மகாளி அம்மா பிறந்த வாழியா வெடியும் சுடியுமா இருக்கா, வெடியும் சுடியுமா இருக்கா. அடையப்பா விவரம் புரிஞ்சவா. சரி ஆடு இல்லாத காடு அடர்ந்தவட காகணும் அட்டகிரி வருவதும் ஆமா சதுரகிரி மலை சந்தன காட்டுக்குள்ள ஜுவாலையில நம்ம 8 பேரும் வளர்ந்துருக்கோமே. நம்ம அப்பா யாரு, அது அம்மா நம்ம அம்மா யாரு, ஆமா தாய் யாரு, தகப்பன் யாரு, தான் விவரம் தெரிய வேணும் என்று ஆமா. ஐயோ உச்சினி மகாளி யாரை அழைக்கிறாளானா யாரை அழைக்கின்றா? அடிய வாங்கல் அடி தங்கை மாறே அந்த வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. எங்கு நாம பிறந்தோம் அம்மா, எங்கு நாம வளர்வதென்ன, தாய் யாரு தகமையாரு தார வர சொல்ல வேணும். அம்மா யாரு அப்பா யாரு, அம்மா யாரு அந்த விவரமாக சொல்ல வேணும். யாரு யாரு நம்ம ஊரதுவோ பேரதுவோ ரகசியத்தை தெரியவே. ஒருவேளை எடி அம்மா மாறி என்ன ஏன் உப்படாதி கூடாது? ஏன் ஆயா முத்தார் அம்மா அம்மா ஏ கடவாரி ஏன் உச்சி உச்சினி வாகாடி. ஏமா நம்மளை எங்க பிறந்தோம் எங்க வளர்ந்தோம். ஆமா இவர் எப்ப பார்த்தாலும் தாடியும் தலைமுடியும் சன்னியாசி கோலத்துல இருக்காங்க. ஒருவேளை அவரே நமக்கு அப்பாவாக இருந்தார். அப்புறம் அம்மா யாரு? நம்ம அம்மா இருக்காளா, அவன் என்ன செத்துக்கிட்டு போனாளா? அவ இறந்துதான் போனாளா. ஆமா விவரத்தை தெரியும். இந்த விவரத்தை தெரிய வேண்டும் என்று ஆமா உச்சினி மாகாளி அவ தங்கைமார்கள் அனைவர்களை அழைத்து அடக்கு கையை பொறுத்து ஆமா அந்த சந்தனம் மகாமணி வர ஆமையா அட்டகாரி 8 பேரும் ஆமையா ஐயகாரி பொறுப்பாளா மாமுனியை எதிர்பார்த்தா. ஐயாரே மாமுனியே அதிசயத்தை சொல்லும் ஐயா, அப்பாவே நீங்களானா அம்மாளு என்னானா தகப்பனே நீங்களானா தகப்பனே எந்த தாயாரும் என்னானா சொல்லலையே மாமுனியோ சொன்ன மாகாளி அவையாரே ஓடே 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 அட்டகாரி 8 பேரும் நாளிலையால் கேட்ட போய் அம்மா அம்மா உசுமகாரி பிறவி ரகசியத்தை பெருமையோட அறியணுமா ஆண்டவனை நினைக்கவே ஆண்ட
வேணும் அக்கினிய வளர்த்திரானா அக்கினிய நிறைவே ரகசியத்தை தெரிவிடலாம் ஓடியா ஓடியா எங்க வளர்ந்தியன்னு எனக்கு தெரியாது என் மருமாள் கோபாலே உங்களை வளர்க்க சொன்னாரே தவிர நாங்களுடைய வளப்பத்தை எங்க கிட்ட சொல்லலம்மா உடனே பகவான் சொன்னார் அக்கினிய வளங்க அந்த ஆணவனை எதுங்க யாகத்தை வளங்க ஈஸ்வரனை எதுங்க அப்ப நான் எங்க விருந்தேன்னு தெரிஞ்சலாமனா உடனே அம்மா காளிமார்கள் 8 பேர்களும் ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு கூடி ஒன்னா திரண்டு ஒரு ஊர்ல ஒரு ஓலை நிக்காடுவோம் மணி கூட்டிட்டா குச்சி பிறக்கிறா என்ன சுப்பி எல்லாம் ஆலங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி வன்னிக்குச்சி சந்தனக்குச்சி எரிக்கலங்குச்சி 7 வகைகளை பிறகு அமைக்கப்பட்ட யாகத்திலே பிறகு உச்சினி மாகாளி அம்மா அட்டகாளி 8 பேர்களும் எப்படி அக்கினியை வளர்க்கிறாளானா ஆண்டவனை எதிர்த்துட்டாளே அக்னியோ யாக போகமா வளருது காளிமார்கள் கடவுளை எதிர்த்து வளர்க்கக்கூடிய அக்கினி தீயிலையும் தண்ணியிலையும் மிஞ்சி வாழ்ந்தவங்க யார் இருப்பா யாருமே கிடையாது நான் விட்டு விளக்காதனால முத்தம் கொஞ்சம் பொறுக்கவா செய்யும் பொறுக்காது ஒரு நாளைக்கு செவியில சட்டையேன்னு ஒரு பொறுப்பு கொடுக்கும் மண்ணனை தூக்கி ஊத்துவா மண்ணனை தூக்கி ஊத்துவாளா ஊத்துமா ஆமா ஜனாபி கொஞ்சம் ஊத்தி போடுவோம் அவன் எப்படிதான் ஆமா சிலவே அகத்திலே இருப்பான் என்னதான் செய்தான்னு பாப்போம் வேற தீய வச்சுட்டு சிலவா என்ன செய்வா தெரியுமா ஏன் நம்ம மண்ணெண்ணையை ஊத்துதோம் கூட வாழ்ந்து 4-5 பிள்ளைக்கு தாயா இருக்கமே என்ன பாசம் வச்சிருக்கான் நம்ம மேல அப்படின்னு சிலவா ஓடி வந்து இவனையும் விடப்படான்னு அவனையும் சேர்த்து வச்சுருவான் அவனையும் ஓடிடுவான் எங்க ஓடிடுவான்
உள்ள விழுந்தாமலையே அவன் நம்மளை விட அமைக்குவான். அவனை காப்பாத்த நமக்கு திடமானவளா இருக்கணும். ஏன்னா அவனை சேர்த்து ஆள் கட்டிட்டு நீ போயிருவான். குழந்தைக்கு போயிடலாம். அது மாதிரி தண்ணிக்குள்ளேயும் யாரும் ஆழம் தெரியாம காலை விட்டுட்டோம்னு சொன்னா ஆமா உன்ன மாதிரி நீச்சு தெரிஞ்சு வெளியில வரலாம். நீச்சு தெரியாதவன் என்ன மாதிரி உள்ளவா என்ன செய்ய சரி உள்ளடக்கே போக வேண்டியதான். ஆமா அதனால பகவானுக்கு அக்கினி சோலை தாங்க முடியாம ஆமா பார்வதா தேவியை பகவான் அழைத்தார். ஏடி அம்மா ஏ பார்வதா தேவி, ஏ பார்வதா தேவி இங்க வா இங்க வா இங்க வா நீ ஆமா அப்படின்னா என்னன்னு ஒடியாரா. சரி உன் தங்கச்சிய உங்க அண்ணன் கண்ணங்கிட்ட கொல்ல சொன்னியா அவளை வளர்க்க சொன்னியா? வணக்க சொன்னியா? நான் கொல்லத்தான் சொன்னேன். ஆமா இப்ப என்னாச்சுதான் அவ 8 பேரும் ஆமா வளர்ந்துட்டா சதுரகிரி மலையில. மலையில வந்ததும் போதாதுன்னு என்னை எதிர்த்துட்டு நிக்காளாமா? ஆமா ஏய் என்னை எதிர்த்தவா இந்த உலகத்துல எவ்வளாச்சும் வாழ்ந்துருக்காளா? ஆளே முடியாது. அப்பா போயிருவா. அம்மா பேசுவா. என்ன இதுவரைக்கும் இப்ப எதிர்த்தவங்க வாழ்ந்ததே இல்லை. என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன். ஆமா அத மாதிரி என்ன எதிர்த்த உலகத்துல எவனும் வாழ்ந்ததே கிடையாது. சரி போ போ போய் அவனை போய் அவன் வளர்க்கக்கூடிய அக்கினியை போய் அமர்த்திட்டு வானாரு. பார்வதானேவி கைலாசத்தை விட்டு ஓடி வாரா சதுரகிரி மலைக்கு. ஏடி அம்மா தங்கை மாறே அத்தான் இருக்கலாமா? அக்கினியை வளர்க்கலாமா? மச்சான் இருக்கலாமா? மகளே வளர்க்கலாமோ? கொண்டவனை எதுக்கலாமா? கொண்ட வேலை எதுக்கலாமா? கொடிய வேலை எதுக்கலாமோ? அப்படி அம்மனான பார்வதியா தங்கையிடம் சொன்ன போதே தங்கையான உமையவரும் எவளாச்சு ஒருத்தி அவளை யாருக்கு பார்க்கட்டுமே? ஒருத்தி பார்க்கலையே. எவா ஆவா? எப்பாட்டியாமா? ஆ? நம்மளை எங்க பிறந்தோம் எங்க வளர்ந்தோம்னு விவரம் தெரியாம அக்கினியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா எவா ஆவா? மச்சானே எதுக்க கூடாதா? அத்தானே எதுக்க கூடாதா? இருக்க கூடாதா? கொண்டவனே எதுக்க கூடாதா? ஆமா அதான் அவளும் அவளும் ஜெவனையில இருக்கா. குடிஞ்ச தலையை வெம்புல கும்பிட்ட கையை எடுக்கல. ஆமா கோதி 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 விடுதா. வாசுவாயா வாசுவாயா வாசு. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஆமா சிவாய சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்த போது போதே ஆமா சொல்ல அழைத்து வைத்தான். ஆமா ஆமா ஐயர் சொல்லுவாரு ஓம வழக்கையில சொல்லுவாரு. அந்த அக்கினிக்குன்னு தனியா ஒரு ஓமம் இருக்கு. எப்படி சொல்லுவாரு? உச்சினி மகாளி அம்மா கோயில ஓம வழக்கம் வராருன்னா ஓமரத்தமாடி நாட்டாம முன்னால வச்சுக்கிடுவாரு. சரி உங்க பேரை சொல்லுங்க. அதான் ஓம். ஆமா முருகன். ஓம் முருகன் ஓம். ஆமா உச்சினி மகாளியே ஓம். ஆமா அப்படி மந்திரத்தை சொன்னாதான் யாகம் அக்கினி வளரும். ஓம் ஓம்ங்கிற வார்த்தை அவங்க கூடயே பிறந்தது. அதான் சாயண்டு. அதான் சாயந்தி. இது பார்த்தா சாயண்டு. ஓ உச்சி மாடி தருவா. ஓம் நம்ம ஓ உச்சினி மகாளியே நமக. ஆமா ஓ மகடாசூரா நமக. ஓ மண்டிக்கார வைரவரே நமக. ஓம் சுடலை மாடனே நமக. சோக சோகன்னு சொன்னாதான் அக்கினி வளர்ந்துகிட்டே இருக்கணும்னா வளராது. அதனால இவன் 8 பேர் சிவாய நாமத்தை சொல்ல அக்கினி வானத்துக்கும் பூமிக்குமா எரிகிறது.